சம்மர்னு வந்துட்டாலே கேப்பக்கூழு கம்மங்கூழு நீர்மோர்னு குடிக்கிற நீங்க ஒன் டைம் இந்த கோதுமை கூழையும் ட்ரை பண்ணி பாருங்க. செய்யலாமா? வாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். இந்த கோதுமையை நல்லா தண்ணியில் வேக வச்சு வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து சாதத்துக்குன்னு சொன்னாவேன்னு 1-2 அரைச்சி தருவாங்க. நீங்கள் எடுத்துக்கிற குவான்டிட்டியை பொறுத்து தண்ணி இன்னும் 2 டம்ளர் ஜாஸ்தியாகவே வச்சுக்கோங்க. எப்பயும் போல் சாதத்துக்கு மாதிரியே நல்லா வேக வச்சு கூழ் மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். அடி பிடிக்காமல் அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் எடுத்தாவே நல்லா ரவுண்டாக வரும். இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது நல்ல கருவாட்டு குழம்புக்கு நீங்கள் நார்மலாக பச்சரிசி சாதம் மாதிரியே சாப்பிடலாம். நான் இன்றைக்கி எனக்கு தேவையான அளவுக்கு கோதுமை சாதம் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு சால்ட்டு வித்து தயிர் லைட்டாக ஒரு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து அதோட ஒரு 1.5 டம்ளர் வாட்டர் சேர்த்து நல்ல கூல் கன்சிஸ்டன்சிக்கு அடிச்சுக்கிட்டேன். இதுக்கு சைடிஷாக நல்ல ஒரு உப்பு மாங்காய் வித்து வெள்ளரிக்காய் கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாய் இதைத்தான் இன்றைக்கி சைடிஷாகவும் எடுத்துக்கிட்டேன். வெளியில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மாங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு வாட்டர் பாட்டிலில் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். சிம்பிளான ரெசிபி, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு ஏற்ற கம்ஃபர்ட் ஃபுட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிராலி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.